புறப்பேட்டை திருக்குறள் பேரவை 27வது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு, இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற வள்ளல் பெருமா அருள்முருகன் ராமமூர்த்தி அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, புறப்பேட்டை திருக்குறள் பேரவையுடைய புரவலர்களே, வள்ளல்களே மற்றும் பெரியவர்களே, இந்த கூட்டத்திலே நான் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறேன். பள்ளி கல்வி இயக்குனர் பொறுப்பிலே இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற அருமை பெரியவர், என்னுடைய அருமை தங்கை லட்சுமி அம்மாள் அவர்களை இங்கே பார்க்கிறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களை பார்க்கிறேன். அதே போல பல பெரியவர்களை இங்கே பார்த்தேன். எனக்கு வயது மூப்பின் காரணமாக பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் கூட்டங்களுக்கு வர முடியவில்லை. இன்று எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு புலவர் பாண்டியன் அவர்களும் ரவி அவர்களும் 2 பேரும் கூத்தாடி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவ்வளவுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே நண்பர்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு 10 வயது இளைஞராக நான் வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு இந்த கூட்டத்திலே பல குழந்தைகள் நல்ல முறையில் திருக்குறளை எடுத்து சொன்னார்கள். அந்த குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டன. பள்ளிக்கூடங்கள், அது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் முதல்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்கப்பட்டன. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குழந்தைகளை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான முறையில் அந்த குழந்தைகள் வளர வேண்டும். இந்த நேரத்தில் இன்று காலையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி உண்டு. பல்லாவரம் மரமிளைகளால் மேல்நிலை பற்றிய செய்தி இன்று இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. பல்லாவரம் பள்ளிக்கூடத்துக்கு இன்று விருது கொடுக்க இருக்கிறார். அந்த விருது எழுதியவன் நான் தான். அதில் இன்று காலையில் இந்து பத்திரிகையில் வந்த செய்தி என்னவென்று கேட்டால், வகுப்பறைகள் அதிகமாக இல்லை, வகுப்பறைகள் பெரியதாக இல்லை, வகுப்பறைகள் மிக மிக சிறியதாக இருக்கின்றன. மாணவர்கள் வெளியில் கீழே உட்கார்ந்து கொண்டு படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பல்லாவரத்தில் இருக்கிறது என்று பல்லாவரம் பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு செய்தி இன்று இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. இதை நான் படித்தேன் என்று சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து படிக்கின்ற மாணவர்களை எல்லாம் பார்க்கப்போ எனக்கு கொஞ்சம் சிறு வயதில் இருக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாபகத்திற்கு வருது. நான் ஒரு சிறு நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சைதாப்பேட்டையில் மாந்தோப்பு பள்ளிக்கூடம் என்று ஒரு பள்ளிக்கூடம், அதுதான் கார்பரேஷன் பள்ளிக்கூடம்.
அது இப்பொழுது மாந்தோப்பெல்லாம் இப்பொழுது இல்லை. மாந்தோப்பு அப்பொழுது இருந்தது, நான் படிக்கின்ற காலத்தில் இருந்தது. அந்த மாந்தோப்பு பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் ராமசாமி முதலியார் என்று மகாவித்வான் ராமசாமி முதலியார், அவரிடத்திலே நான் தமிழ் படித்தேன். அப்பொழுது நான் பிளாட்ஃபார்ம் படித்துக் கொண்டிருக்கிறேன். பிளாட்ஃபார்ம் என்று சொன்னால் இந்த காலத்தில் 8வது வகுப்பு என்று சொல்ல வேண்டும். 8வது வகுப்பு 8வது வகுப்பு என்று சொன்னால் தான் பல குழந்தைகளுக்கு புரியும். பிளாட்ஃபார்ம் என்று சொன்னால் புரியாது. என்ன பிளாட்ஃபார்ம் என்று கேட்பார். அவர் ஒரு நாள் வகுப்பறைக்கு வந்தார். கையிலே ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு வந்தார். அது ஆங்கில இதழ், லண்டனிலே வெளியான ஒரு இதழ். அந்த ஆங்கில இதழை எடுத்துக்கொண்டு தமிழ் ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைக்கு வந்திருக்கிறாரே என்றெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள்லாம் அப்படியே பார்த்தோம், கொஞ்சம் ஆர்வத்தோடு பார்த்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பள்ளிக்கூடத்தில் இது படத்தை பாருங்கள், இந்த பேப்பரில் இருக்கின்ற படத்தை பாருங்கள் என்று சொன்னார். படத்தை பார்த்தோம். ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆடுகள் மாடுகள் இவையெல்லாம் காலை தூக்கிக் கொண்டு அவரை வணங்குகின்றனர். இதை ஒரு கேலிக்கிட்டமாக போட்டு கீழே திரையிலே பார்த்தால் எல்லாம் கீரைகள் அப்படியே மங்கி போய் எல்லா இடங்களிலும் அப்படியே சிறுதி கிடைக்கிறார். இந்த படத்தை காண்பித்தார். காண்பித்து விட்டு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா என்று எங்களை பார்த்து கேட்டார். அது சிறிய வயது, எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லைங்க ஐயா, நீங்களே சொல்லுங்கள். இந்த நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் யார் தெரியுமா என்கிற நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறவர் டாக்டர் பெர்னாட் ஷா. டாக்டர் பெர்னாட் ஷா நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆடுகளும் மாடுகளும் காலை தூக்கி அப்படியே அவரை வணங்கி கொண்டிருக்கிறார். இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். எங்களுக்கு ஒன்றும் தெரியும். அப்பொழுது அவர் சொன்னார், ஏரியல் என்று ஒருவர் ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகத்தை அவர் படித்தார். திருக்குறள் மொழிபெயர்ப்பு புத்தகத்தை அவர் படித்தார். அப்படி திருக்குறள் மொழிபெயர்ப்பை படிக்கின்ற போது அவருக்கு ஒரு திருக்குறள், அந்த திருக்குறள், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உலகும் கூடும். மறுபடியும் சொல்லுகிறேன், லட்சுமி அம்மாள் கவனிக்க வேண்டும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்குறள். அதை அவர் படித்திருக்கிறார். படித்தவுடனே என்ன சொல்லியிருக்கிறார், இனிமேல் நான் மாமிச உணவை எடுக்க மாட்டேன், மாமிச உணவை இனிமேல் நான் தொடமாட்டேன் என்று அவர் விரதம் எடுத்திருக்கிறார், சபதம் எடுத்திருக்கிறார். அந்த படம் தான் அந்த இடத்திலே வெளியாகி. இதை பார்த்தவுடனே அவருக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அந்த நேரத்தில் என்னுடைய வயது 13, என்னுடைய வயது 13. அந்த நேரத்தில் பெர்னாட் ஷா கிளப் என்று ஒரு கிளப்பை நான் ஆரம்பித்தேன். கிளப்பை ஆரம்பித்து மேட்டுப்பாலத்தில் 2 தெருக்கு, ஒன்று நாகாத்தம்மன் கோயில் தெரு, மற்றொன்று பெருமாள் கோயில் தெரு. இந்த தெருக்களிலே நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து கொண்டு புலால் உணவை உண்ணாதீர்கள், புலால் உணவை உண்ணாதீர்கள், எந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும் என்று பேனர்களை எடுத்துக்கொண்டு சுற்றி வருவோம். நாங்கள் குரல் எடுத்துக் கொண்டு வருவோம். இந்த நேரத்தில் பல பேர் புலால் உணவை ஏரியாவில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்து விட்டு மரக்குறைவுக்கு அவர்கள் ஆவியனார்கள் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு வயது 13. அந்த நேரத்தில்
நான் திருக்குறளை கையில் அந்த திருக்குறளை இன்று 90வது வயதிலும் நான் அந்த திருக்குறள் புத்தகத்தை கையிலே அது பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலத்திலேயும் சரி திருக்குறளை படிக்கிறேன். அதற்கு பிறகு ஆசிரியராக வந்த போதும் திருக்குறளை நான் வகுப்பறையிலே பாடம் நடத்துகின்ற போது எந்தெந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதோ அந்த சந்தர்ப்பங்களில் நான் பயன்படுத்தினேன். நான் தலைமை ஆசிரியராக வந்தபோது வழிபாட்டு கூட்டத்தில் திருக்குறளை எடுத்து சொன்னேன். நான் சாரணர் இயக்கத்திலே வாரில செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற போது ஒரு இதழை எனக்கு அந்த இதழில் ஒரு அட்டைப்படம் போட்டேன். அந்த அட்டைப்படத்தில் திருவள்ளுவர் படத்தை போட்டேன். அந்த திருவள்ளுவர் படத்துக்கு கீழே நான் எழுதினேன், சீருடைய அணியார் உலக மகா சாரணர் திருவள்ளுவர். சீருடை என்றால் பல பேருக்கு தெரியாது. யூனிஃபார்ம் எல்லோரும் யூனிஃபார்ம் பள்ளிக்கூடத்தில் போகின்ற ஒரு யூனிஃபார்ம் போட்டு, ஆனால் யூனிஃபார்ம் இல்லாமல் காட்சியளிக்கின்ற திருவள்ளுவரை காண்பிக்கிறேன். அவர் உலகமாக சாரணர் என்று நான் எழுதினேன். இப்படி பல்வேறு நிலைகளிலே செய்கின்ற போது ஓய்வு பெற்றுவிட்டேன். 1998ஆம் ஆண்டு குரோம்பேட்டையிலே திருக்குறள் பேரவையை ஜனவரி மாதம் ஆரம்பித்த போது முதலாக யாரை நாம் யாரை பேசாமல் என்று பார்க்கிறோம். சிலம்பொலி செல்லப்பட்டார் தமிழ் வளர்ச்சித் துறையில் அப்போது இயக்குனர் அவரை கேட்டு திருக்குறள் ஆரம்பித்தார். இந்த திருக்குறள் இப்பொழுது 25 ஆண்டுகள் கொண்டு இப்பொழுது 2 ஆண்டுகள் கழித்து 27வது ஆண்டை 25 ஆண்டுகள் நான் இருந்தேன். நான் முழுமையான பொறுப்பு ஏற்று தலைமை பொறுப்பு ஏற்று எந்தெந்த முறைகளிலே எல்லாம் திருக்குறளை பரப்ப வேண்டுமோ அந்த முறைகளில் பார்க்கின்ற போது எவங்காலும் திருக்குறளை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்ப வேண்டும். சில வீடுகளிலே கொண்டு பார்த்திருக்கிறேன். என்ன செய்கிறார்கள்? 1 மணிக்கு அப்படி வேண்டியது மாமிசம் சாப்பிடுவோம். அதில் நீங்கள் பார்க்கிறீர்களான ஒரு சப்தம் எடுக்கின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழியை எடுப்பார்களே அந்த உறுதிக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் தான் புலவர்களாக வள்ளலாக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நான் திருவள்ளுவர் இருக்கிறேன் என்கிற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். இன்னொரு செய்தி, ஏதோ திருக்குறளை பல திருக்குறளை சொல்லிவிட்டால் தான் எல்லா திருக்குறளையும் சொல்லிவிட்டால் தான் அவர்கள் எல்லாரும் பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றார். ஒரே ஒரு திருக்குறள் யாருக்கு வேணால் மாற்றிவிட்டேன். நான் இன்னொரு திருக்குறள் சொல்லுகிறேன். ஐரோப்பாவிலே மண்டலத்தை ஒரு பாதிரியாக அவர் என்ன செய்தார்? டாக்டரான தொழுநோய்களுக்கு அவர் மருந்து கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சவுத் ஆப்பிரிக்கா தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். தெற்கு ஆப்பிரிக்காவில் அப்பொழுது தொழுநோய் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் போய் பார்த்தார். அவருக்கு பிலாசபி என்று சொன்னால் மிக அவர்